ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா பச்சை பயிர் கிடையாது, இது கருப்பு உளுந்து. நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒருத்தர் போட்டிருந்தாங்க, அவங்க வயலில். அவங்கக்கிட்டேருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கினது. இது வந்து மற்ற உளுந்து வந்து 1 மணி நேரம் ஊறினா போதும், இது வந்து நைட் ஃபுல்லாக ஊறணும். நான் வந்து தோல்லாம் எடுக்காமல் அப்படியே முழு உளுந்தாகவே யூஸ் பண்ணுவேன். நைட் ஃபுல்லாக ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சதும் கிரைண்டரில் போட்டு விட்டுருவேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். நமக்கு இட்லி ஒயிட் கலராக தான் வேணும் அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. நமக்கு ஹெல்த் தானே முக்கியம். இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. கருப்பு உளுந்து ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் நான் வந்து அப்படியே கிரைண்டரில் போட்டுட்டேன். இங்கே பாருங்கள், நிறைய பொசுன்னு வந்தது உளுந்து. அதுக்கப்புறம் அதை அரைச்சி நான் மாவோடு கலந்து வச்சுட்டேன்னா ஈவினிங்குள்ளே நல்லா புளிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் ஈவினிங் வந்து இட்லி ஊற்றிட்டேன். நல்லா இருந்தது மாவு. கருப்பு கலராக ஆகும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க. பாருங்கள், நல்லா ஒயிட்டாக தான் இருக்குது. அங்கங்கே சின்ன சின்ன டாட்டாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி தெரிவிச்சுக்காது. கலர் முக்கியமாக நமக்கு ஆரோக்கியம் முக்கியமானு பார்த்தா ஆரோக்கியம் தான் முக்கியம். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் இட்லி. நான் வந்து இட்லி ஊற்றி ஈரல் குழம்பு வச்சுருந்தேன் அன்னைக்கு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படியே